guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல் லாங் வீடியோ போட்டு. சரி ஓகே. முதல்ல வந்து எல்லாரும் நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. பர்த்டேக்கு 3 நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸா விஷஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சீரியஸா நான் பார்க்கும்போது எனக்கு என் ஸ்கூல் டேஸ் தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஸ்கூல் டைம் தான் நமக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க எல்லாம் நம்மளை வந்து இன்னும் 2 நாள் தான் இருக்கு அட்வான்ஸ் பர்த்டே அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது ரொம்ப அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த லெவல் சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு அப்படியே ஆப்பு வைக்கிற மாதிரி தான் நேற்று பிறந்தநாள் எனக்கு போச்சுங்க. அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வந்துட்டு நேற்று நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு மொத்தம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். இதேபடியும் உங்க சப்போர்ட்டு உங்க பிளஸ்ஸிங் எல்லாம் எனக்கு தேவைப்படுது. கண்டிப்பா வந்து கொடுப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பர்த்டே விளாக் எடுத்து போடுங்க அன்னைக்கு நீங்க எல்லாம் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது எடுக்கிற அளவுக்கு நான் பெருசா ஒண்ணுமே பண்ணல. அன்னைக்கு காலைல வந்து எப்பயும் போல நார்மலா தான் போச்சு. உண்மையை சொல்லலாம், எப்பயுமே ஒரு பிளான் வந்து வச்சிருப்போம். இங்க போலாம், இத்தனை மணிக்கு கிளம்பிருமா, நான் வந்துடுறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போவாரு. காலையில அது சொல்லாம அவர் பாட்டுக்கு ஏஞ்சாரு, விஷ் பண்ணாரு, கிளம்பி போயிட்டாரு. அந்த இது வந்து அப்படியே முடிஞ்சு போச்சா. இங்கிட்ட வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கலான்ட்டு போனேன். அம்மா அக்கா எல்லாரும் ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருந்தாங்க. அக்கா ஸ்டேட்டஸ் பார்க்கவும் வந்து என்ன அறியாம அழுகையெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஸ்டேட்டஸ் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். இந்த நேரத்துல நீங்க யாரை மிஸ் பண்ற? அக்கா நீ எனக்கு சாமி இந்த பூமி அடையலாம் நீதானே ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டா ஏ உசுர தாரேனே ஓ கூடவே பொறக்கடும் கூடவே பொறக்கடும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. அப்படி ஒரு அழுகாட்சி எனக்கு காலகட்டத்தில் எந்திரிச்சதுமே. எனக்கு வந்து ஒரு லோன்லியா ஃபீல் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா யாருமே இல்லை, நானும் அவரும் பாப்பாங்க தானே. அதனால ஒருவேளை ஊர்ல இருந்திருந்தோம்னா எல்லாரும் கூட இருந்திருக்கலாமோ, அம்மா வீட்டுக்கு போயிருப்போமோ, அந்த மாதிரிலாம் திங்கிங் ஆயிடுச்சு. அவங்க வந்து நம்மளை பார்க்க வந்திருப்பாங்கல்ல அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பர்த்டேன்றது அவ்வளோ ஸ்பெஷலுங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த டே வந்து அந்த ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. சேம் அது வந்து என் ஓன் கண்டென்ட் தான். உண்மையே சொல்லலாம், நான் அப்படிதான் இருப்பேன். சடனா இந்த வருஷம் ஒருத்தருமே கண்டுக்காத மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வந்துருச்சு என் பிறந்த நாள். சனிக்கிழமை வந்து நாங்க நான்வெஜ்லாம் வந்து சாப்பிட மாட்டோம். இன்னொன்னு மகா சிவராத்திரி நேத்து, அதனாலயே வந்துட்டு சுத்தமா அந்த பிளானும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. வீட்டுல ஏதாவது சாப்பிட்டு திருப்தியா இருக்கலாம்னு பார்த்தா அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. சாம்பார் சோடோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் காலைல பாப்பாங்களுக்கு டிஃபன் எல்லாம் புட்டு செஞ்சு கொடுத்தேன். செஞ்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு கம்மன் படுத்து தூங்கிட்டேங்க. திரும்ப 1 மணி வரைக்கும் நல்ல தூக்கம், எந்திரிக்கவே இல்லை நானு. அதுக்கப்புறமேட்டு யூடியூப்ல திரும்ப வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. எவ்வளவு பேர் விஷ் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு 50 கமெண்ட்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. சரி அதுதான் போகுது, திரும்பாவது சரி வர நேரம் ஆயிடுச்சு, வந்து ஏதாவது சொல்லுவாரு, ஈவினிங் எங்கேயாவது போலான்னு ஏதாவது சொல்லுவாரு. ஏன்னா எனக்கு தெரியும் அன்னைக்கு வந்து அவருக்கு ஒர்க் இருந்துச்சு. அது எனக்கு தெரியும். நார்மல் டேஸ்லயே வந்து ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வருவாரு. இருந்தாலும் காலைல சீக்கிரம் போனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை ஆச்சு. அதனாலதான் சீக்கிரம் போயிருப்பாரு, நம்மள வந்து எங்கேயாவது கூட்டு போவாரு அப்படின்னு. அதுவும் நடக்கல. வந்தாங்க, சாப்பிட்டாங்க, பேசாம போய் படுத்து தூங்கிட்டாங்க. காலைல ஒர்க்குக்கு போறேன்னு போன மனுஷன் ரிட்டர்ன் போய் ஒரு ½ hour கூட இருக்காது, பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அது ஒண்ணுதான் எனக்கு பூ வாங்கிட்டு வராரு, நம்ம கேட்காமையா. அப்போ வந்து ஏதோ பிளான் பண்ணிருப்பாரு, எங்கேயாவது கூட்டு போவாரு. அப்படி வந்து என் மைண்ட் செட் வந்துருச்சு. நானும் வீட்டுலாம் எடுத்து வச்சு வேகமா எல்லாம் கூட்டி விட்டு முதல் நாளும் ஃபுல்லாவே எல்லாங்க எனக்கு சிவராத்திரி. அதுக்கு முதல் நாள் நான்வெஜ் எடுத்துருந்தோம். சரி ஓகே வீட்டுலாம் கழுவி விட்டு சுத்தம் பண்ணிடலான்ட்டு அன்னைக்கு முதல் நாளும் நான் ஃபுல்லா வேலை. சரி பர்த்டே அன்னைக்காவது இது பண்ணலான்னு பார்த்தா திரும்ப அன்னைக்கு எப்படி இருந்தாலும் வந்து கூட்டு அவர் எதுவும் சொல்லலாம். நானா கற்பனையிலேயே பார்த்துக்கோங்க, எக்ஸ்பெக்டேஷன் வந்து வைக்க கூடாது. ஃபுல்லா கிளீன் பண்ணி திரும்ப எல்லாமே காலைல சமைச்ச பாத்திரம் எல்லாம் விலைக்கு வச்சுட்டு சரி ஃபோன் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தேன். ஃபோன் பண்ண காணோம். மூட் அப்செட் ஆகி பேசாம போய் படுத்தாச்சு. 1 மணிக்கு தான் எழுந்தேன். நான் எந்திரிக்கே கரெக்டா அவங்களும் வந்தாங்க. வந்துட்டு எப்பயும் போல சாப்பிட்டாரு, சாப்பிட்டு போய் தூங்கிட்டாரு. எனக்கு திரும்ப இரிட்டேட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. என்னவா அவர் நினைச்சிட்டு இருக்காரு, மறந்துட்டாரா இல்ல காலைல பூவெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் சேர்ந்து அந்த டைம் அப்படியே போயிருச்சு. நான் அப்செட் ஆகி கம்முனே இருந்தேன். மனசை கேக் வாங்கிட்டு வந்திருக்காரு. வாங்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லல, டேபிள் மேலேயே வச்சிட்டார் போல. பாப்பாங்க அதை மோப்பம் முடிச்சு நான் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பாப்பாங்க மோப்பம் முடிச்சு மேல இருக்க அந்த கிரீம் எல்லாம் அழுங்காம எடுத்து கிரீம் எல்லாம் எடுத்து நக்கிட்டு அந்த கேக்கோட அப்படியே நடு ஹால்ல வச்சிருக்காங்க. கேக் வெட்டவும் இல்லை ஒண்ணும் இல்லை. அந்த கேக்கையும் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த கேக்கு என்ன பாடுபடுத்திருக்காங்க பாருங்க. நான் கேக் வெட்ட கூட இல்லை, கத்தி அப்படியே தான் இருக்கு. அது மேலே அப்படியே வச்சனால அது அப்படி இருக்கு. ஃபுல்லாக அதை க்ரீம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இந்த மெழுகுவர்த்தி எதுக்கு வாங்கிட்டு வந்தார் எதுவுமே என்னத்துக்குன்னு தெரில. அவங்க மொத்தம் முடிஞ்சு. சரி இந்த கேக்கை நம்ம பிறந்தநாள் சார்பாக ரோசிக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். பாப்பாங்க ஏன்னா ஓவர் கேக் சாப்பிட்டாங்க. சரி போதும் இதுக்கு மேலே கொடுக்க வேணான்ட்டு ரோசிக்காக இதை எடுத்து வச்சது. ரோசி நினப்பா அங்கே பாருங்கள், அவளை
நேற்று பிறந்தநாள் கொண்டாடிட்டு இன்னைக்கு கொண்டு வந்து எனக்கு கேக் கொடுக்குறியாமான்னு இது ஓரமாக கொண்டு வந்து வச்சிடலாம். ஏன்னா பாப்பாங்க வந்து சாப்பிடும்போது கையை வச்சிருச்சுங்கன்னு வைங்க. இதை கூட பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் தான் வாங்கினது. அதுக்கு 4 திட்டு. ஐயோ கடவுளேன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி உங்க பிள்ளைங்க எடுத்துருச்சுங்க, சாப்பிட்டு விடுங்க, கேக் வெட்டலைன்னா என்ன அப்படின்ட்டு அந்த இது அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சுங்களா. நெக்ஸ்ட் சாயங்காலமும் வந்துருச்சுங்க. சாயங்காலம் எத்தனை மணிக்கு நான் குளிச்சேன்? 5:30 மணிக்கு தான் நான் குளிக்கவே போனேன். காலேருந்து அந்த பண்டித்தனமா அந்த நைட்டியோடய சுத்திட்டு 5:30 மணிக்கு தான் சரி போ இன்னைக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, வீட்லயாவது சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு வெளியே வந்தேன். அப்பயும் அவர் எதுவும் சொல்ல. குளிச்சுட்டு வந்ததுமே சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் அழுகையெல்லாம் அழுதுட்டேன். அழுது அம்மா அக்கா அப்பான்ட்டு அப்படிலாம் வளர ஆரம்பிச்சிட்டேன். என்ன யாருமே கண்டுக்கல, அவ்வளவுதான் இருக்கு, இந்த வருஷத்தோட எல்லாம் முடிஞ்சாட்டு இருக்கு. சரி அதுதான் போகுது போ சாமியாவது கும்பிடான்ட்டா 7 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. இவர்கிட்ட ஃபோன் பண்ணி கோயிலுக்கு போகலாம் ரெடியாரு அப்படின்னு நான் சத்தம் போட்டேன். வழக்கம் நம்மள கத்துவோமே சார், ஏங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, என் பிறந்தநாளே முடிஞ்சு போச்சு, இப்படினாலே கோயிலுக்கு போகணுமா அப்படின்ட்டு. எனக்கு அந்த மகா சிவராத்திரி அப்படின்ற அந்த மைண்டே இல்லைங்க. சீரியஸா காலையில வரைக்கும் இருந்துச்சு. காலையில இருந்து இதெல்லாம் நடக்கங்காட்டி அந்த மகா சிவராத்திரி அந்த இதெல்லாம் மைண்ட்லாம் விட்டு போச்சு. பர்த்டே இன்னைக்கு பர்த்டே இப்படி இருக்கு அப்படின்ற மைண்ட் செட் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் வந்தா இன்னைக்கு மகா சிவராத்திரி மறந்துட்டியா, சிவன் கோயில் இங்க நல்லா ஃபேமஸ் அந்த கோயில், போலான்ட்டு தான் நான் உன்ட்ட எதுவும் சொல்லல அப்படின்ட்டு. அடடா உங்களுடைய அந்த சர்ப்ரைஸ்லாம் அவருக்கு சத்தியமா எனக்கு அவருக்கு பண்ண தெரியாது. அப்படிலாம் பண்ணணும் இப்படி பண்ண இவங்க சர்ப்ரைஸ், அதனால யாருச்சு சர்ப்ரைஸ் மறந்துட்டாரு இல்ல வந்து எதுக்கு போயிட்டு அப்படின்னு நினைச்சிட்டாருன்னு தான் சீரியஸா நினைச்சேன். சரி சர்ப்ரைஸா இருக்குன்னா அவங்க சொல்லல அப்படின்ட்டாரு. எனக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அடப்பாவி காலையிலேயே சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு ரிலாக்ஸா ஜாலியா இருந்திருப்பேன். இன்னைக்கு போய் நாள் இப்படியே போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு சேர்ந்து ரெடி ஆகி போட்டோ வந்து உங்களுக்கு அட்டாச் பண்றேன். பெருசா ஒன்றும் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலங்க, தீபாவளி ட்ரெஸ் தான் நான் போட்டுக்கிட்டேன். நைட் டைம் தான் நான் கேமரா சொல்லாம வேணும் ஏதோ கொஞ்சம் கோயில கிளிப் எடுத்தோம். பட் வந்து அது எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு தெரியல. அது எல்லாமே உங்களுக்கு பின்னாடி நான் அட்டாச் பண்றேன். அதுக்கப்புறமேட்டு 10 மணிக்கு கோயிலுக்கு போய் அங்க கொஞ்ச நேரம் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு சின்ன பிள்ளைங்க அந்த பரதநாட்டியம் எல்லாம் டான்ஸ் ஆடினாங்க சிவன் பாட்டுக்கு. அதெல்லாம் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு சாமி போய் பார்க்க முடியல. அவ்வளோ கூட்டம், நிக்க கூட பக்கத்துல போய் நிக்க கூட முடியல, ஒருத்தருக்கு இடிச்சுக்கிட்டு அந்த மாதிரிதான் இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு சாமி கோயில போய் ஒரு சுத்திட்டு வெளியே இருந்தே சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டோம். ரிட்டர்ன் வரும்போது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். எனக்கு ஆனா மறக்க முடியாத பிறந்தான்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஃபீலிங்ஸ் எனக்குள்ள. ஏன் இப்படி ஆச்சு, நம்ம வீடியோ அந்த ஷார்ட்ஸ் வந்து சும்மா ஒரு கண்டென்ட்டுக்காக தான் நான் போட்டது. உண்மையை சொன்னேன். அந்த ஷார்ட்ஸோட லிங்க் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. அது வந்து நான் கண்டென்ட்டுக்காக போட்டது. இப்படி இருக்காங்க, ஏன்னா நான் கண்டென்ட் அப்படின்னு யோசிச்சேனாலே என் மைண்டுக்கு எங்க அம்மா வருவாங்க, எங்க அவ்வா வருவாங்க. ஏன்னா அவங்க அளவுக்கு நம்ம ஒன்றும் பெருசா ஒன்றும் ஹவுஸ் ஒய்ஃபாலாம் ஆகலை இல்லைங்களா. அதனால அவங்கள வச்சுதான் நான் மேக்சிமம் வந்து கண்டென்ட் எடுத்து போடுவேன். ஆனா நேற்று நைட்டு தான் அப்பா ஒரு ஃபுல் ஃபீல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கேக்க தான் வந்து கதிகலங்க வச்சுட்டாங்க. இது பர்த்டே இப்படிதாங்க போச்சு. நான் எங்கேயுமே வீடியோ எடுக்குன்ற கான்செப்டே இல்லை. கோயிலுக்கு போகும்போது கூட எனக்கு அந்த கான்செப்ட் வரல. சரி ஞாபகம் வச்சிருக்காரா இல்லையா, இருக்கா இல்லையா அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. தவிர்த்து வீடியோ எடுக்கலாம் போடலாம் அந்த மைண்ட் செட்டே எனக்கு வரல. அப்படின்னும் சின்ன கிளிப் அவங்க எடுத்தாங்க. பட் அது கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எடுக்கும் போதே. அது என்னன்னு கூட நான் பார்க்கல. அப்புறம் ஆசைக்கு ஒரு 2 போட்டோ எடுத்தேன். அது எல்லாமே உங்களுக்கு பின்னாடி அட்டாச் பண்றேன் சரிங்களா. ஸோ இப்படிதான் நேற்று போச்சு. பட் வந்து நீங்க எல்லாரும் விஷ் பண்ணது ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சீரியஸா என் ஸ்கூல் டேஸ்க்கு திரும்ப நான் போயிட்டு வந்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் விஷ் பண்ணவங்க எல்லாருக்கும், பிளஸ் பண்ண எல்லாருக்கும். சரி ஓகே, இன்னொரு வீடியோ வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும்